குவைத் தீ விபத்தில் பலியான 7 தமிழர்களின் உடல்கள் சிறப்பு விமானம் மூலமாக காலை 10:30 மணிக்கு கொச்சி கொண்டு வரப்படுகின்றன. தனித்தனி வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் 7 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. 9% வரை அகவிலைப்படியை அதிகரித்து அரசாணை வெளியீடு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். வட்டாட்சியர் அலுவலகத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு. விக்கிரவாண்டியில் அதிமுக சார்பில் களமிறங்கப் போவது யார்? முன்னாள் எம்எல்ஏ முத்தமிழ் செல்வன் அல்லது ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 11வது தொடர் தோல்வியை சந்திக்கப் போகிறதா அதிமுக என்று ஓபிஎஸ் கேள்வி. கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் என்று இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு பிரதமருடன் இன்று பேச்சுவார்த்தை. ஜூலை 22ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட். தொடர்ந்து 7வது முறையாக தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பக்ரீத்தை ஒட்டி ராணிப்பேட்டை மற்றும் செஞ்சியில் களைக்கட்டி ஆட்டுச் சந்தை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்றதாக வியாபாரிகள் தகவல். காஞ்சிபுரம் அருகே வையாவூரில் வயிற்றுப்போக்கால் மூதாட்டி உயிரிழப்பு. மேலும் 10 பேருக்கு மருத்துவமனையில் அனுமதி. தேர்தலின் போது எதிர்கொண்ட சவால்கள் குறித்து அமித்ஷா கேட்டறிந்தார். எச்சரிக்கை வீடியோ குறித்து தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம். ஏ.ஆர். ரஹ்மான் போல் இசையமைத்த அனைத்து பாடல்களுக்கும் இளையராஜா பதிப்புரிமை பெறவில்லை. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் எக்கோ நிறுவனம் வாதம். இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் தனியாக இருந்தவரிடம் செல்போன் பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்ததால் பரபரப்பு. T20 உலகக்கோப்பையில் நெதர்லாந்தை 25 ரன்களில் வீழ்த்தியது வங்கதேசம். மற்றொரு போட்டியில் ஓமனை பந்தாடியது இங்கிலாந்து அணி. குவைத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரை சேர்ந்த ராமு உயிரிழந்துள்ளார். விசா முடிய 7 நாட்களே இருந்த நிலையில் அவர் இறந்தது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் வீரகுமரன் விவரம் என்ன? அதாவது கடந்த செவ்வாய் அன்று இரவு குவைத் நாட்டில் ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் போர் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிரிழந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 வெளிநாட்டுவாசிகள் உயிரிழந்தனர். அதிலும் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி வட்டம் தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பனார் மகன் ராம் என்பவரும் அதில் உயிரிழந்திருக்கிறார். அவர் தற்போது கடந்த 26 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்ததாக தெரிய வருகிறது. அவர் தற்போது ஜூன் 21ஆம் தேதி விசா முடித்துவிட்டு தமிழகம் திரும்ப இந்த நிலையில் இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பு அவர் குடும்பத்தினுடைய பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அவரது மகன் சரவணக் மனமுடையும் இருக்கிறார். அவரிடம் தற்போது கேட்கலாம். இந்த மாதிரி அப்பா குவைத் நாட்டுல போய் வேலை பார்த்துட்டு உயிரிழந்திருக்காங்க. இது உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த மாதிரி இழப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தை பேரிழப்பு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு முந்தின நாள் பேசுறவரு 21ஆம் தேதி நான் உன்னை மீட் பண்ணுவேன்டா, அவன் கூட நைட் உட்காந்து சாப்பிடுவேன்டா, சனிக்கிழமை மதுரைக்கு நீ வந்துருடா அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாள் பேசவே இல்லை. 26 வருஷம் நீ பிரிஞ்சிருந்தவர் எவ்வளவு சந்தோஷத்துல இருந்திருப்பாரு, எவ்வளவு நிம்மதியில தூங்கி இருப்பாரு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 10 நாள் தான் வேலைக்கு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளையோட இருப்போம் நினைச்சு இருந்தவர்
இப்படி நடக்கணும் இந்த உலக நாடு நினைச்சாருங்கள நான் நினைக்கவே இல்லை. அவரு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது இன்னும் நம்பவே முடியல. அப்பா என் கூட இருக்க மாதிரி. அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு பேரிழப்பா இருக்கிறது, நம்முடைய உறவினர்களுக்கும் பேரிழப்பா இருக்கிறது. இது குறித்து அவருடைய உடல் வந்து தற்போது கொச்சி விமான நிலையத்திற்கு 10:30 மணி அளவில் கொண்டு வரப்பட்டதாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்ய இருக்கிறாங்க உறவினர் தற்போது கேட்கலாம். சார் வந்து அவங்க வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு தற்போது இருந்த தகவல் வந்து பூதவுடன் வர இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவங்க குடும்பம் வந்து எவ்வாறான சிக்கல்களை சந்திக்க இருக்கிறது, அவர் இழப்பு வந்து எந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது? மிகவும் ஏழ்மையான குடும்பம். 26 வருஷமா வந்து அவங்க மனைவி மக்கள் வந்து பிரிஞ்சு இருந்தது காரணம் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்றதே பெரிய விஷயம். அதுக்காக மட்டும்தான் அவர் வந்து வெளிநாட்டுல இருந்து பண்ணாங்க. பெரிய ஒரு பேரிழப்பு அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, அந்த பகுதி சுற்று வட்டார மக்களுக்கு. 26 வருஷத்துல அவர் பெற்றதுன்னா பெருசா எதுவும் கிடையாது. இழந்தது கடைசி நேரத்துல வந்து நிம்மதியா மனைவி மக்களோட இருக்கலாம் நினைச்சவரு இருக்காரு. இப்ப இந்த பையனுடைய இதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மத்திய மாநில அரசு தான் வந்து ஏதாவது ஒரு பேருதவி பண்ணி, எங்களுக்கு பண உதவி எல்லாம் எதுவுமே இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. பணத்தை வச்சு எதுவுமே பண்ண போறதில்லை. பையன் படிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது வந்து அரசு சார்ந்த வேலை கிடைச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இதா இருக்கு. அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு ஒற்றை கோரிக்கையே ஒண்ணுதான். அந்த பகுதி மக்கள் தற்போது அவர்கள் குடும்பத்தினர் வந்து என்ன கோருகிறார்கள், பண உதவியும் பெரிதாக தேவையில்லை எனவும் அதற்கு படியாக அவருடைய மகனுக்கு வந்து அரசு வேலை பெற்றுத்தர வேண்டும் என குடும்பத்தினர் முழுமையாக தமிழக மத்திய மாநில அரசின் கோரிக்கை வைக்கின்றனர். அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்றோம் வீரகுமரன். அடுத்ததாக குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜி என்பவர் உயிரிழந்துள்ளார். அடுத்த மாதம் வேலையை விட்டுவிட்டு வருவதாக கூறியவர் உயிரிழந்தது குடும்பத்தினரை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. விவரங்களுடன் நிகராமுடைய செய்தியாளர் விஜயகோபால், அவருடைய உடல் எப்போது கொண்டு வரப்பட இருக்கு? அடுத்த மாதம் வேலையை விட்டுட்டு குடும்பத்தோடு வந்து தங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல் இருக்கு. ஸோ அவருடைய பிளான் என்னவாக இருந்தது? தேவப்பிரியன், குவைத் நாட்டில் நடைபெற்ற இந்த பயங்கர தீ விபத்து என்பது உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த பயங்கர தீ விபத்தில் திருச்சியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பகுதி மக்கள், குறிப்பாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டு அண்ணாநகர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த பகுதி முழுவதுமே ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இவரை பொறுத்தவரை ராஜு என்பவர் அவரது குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினருக்கு நோய்படுத்தி இந்த தற்பொழுது உயிரிழந்த ராஜுவின் உடல் எப்போது வரும், அதை எப்படி கொண்டு வருவார்கள் என்பது குறிச்செல்லாம் நம்மளோட பேசுவதற்காக அவரது மூத்த மகன் குணத்தில் நம்ம வந்து கேட்போம். அப்பாவோட உயிரிழந்ததை பற்றி